Hello friends, welcome to Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10 ல இருந்து 15 நிமிஷத்துல டக்குன்னு செய்யக்கூடிய பாம்பே ஹல்வா தான். சோ இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாம்பே ஹல்வா செய்யறதுக்கு 1/2 கப் corn flour சேர்த்துட்டு அது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்து இத நல்லா கட்டி இல்லாம கரைச்சுக்கலாம். நம்ம மெஷரிங் கப் தான் அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணனும் அப்படிலாம் இல்லைங்க. நீங்க வீட்ல இருக்கிற டம்ளர் வச்சு கூட நீங்க அளந்து இதே மாதிரி ஹல்வா செய்யலாம். சோ இப்போ இத கரைச்சிட்டு தனியா அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. சைடுல அப்படியே நம்ம ஒரு ஸ்கொயர் டின்னோ இல்ல வீட்ல இருக்கிற தட்லியோ நீங்க நெய் தடவி ரெடியா வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம அல்வா செஞ்சு டைரக்டா இதுல ஊத்தி செட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இப்போ ஒரு கடாயில 1 கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 கப்பு தண்ணி. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சக்கரை கலையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த அல்வா செய்யறதுக்கு பாகுபதம் அதெல்லாம் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. சக்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வரணும். கொதிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும் இல்லையா? இந்த குலாப் ஜாமுன்லாம் செய்யும்போது உங்களுக்கு பிசுபிசுன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஓரளவுக்கு பிசுபிசுப்பு தன்மை வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சைட் பை சைடு அப்படியே கிளறி விட்டுருங்க. இல்லாட்டி கட்டி பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி இங்கே கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது சிம்மிலேயே வச்சு நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. இல்லாட்டி கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக பிரைட் ரெட் கலரும் வாசத்துக்காக ஏலக்காய் தூள் கொஞ்சமும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் அல்வா பக்காவாக சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம். ஒரு 5லேருந்து 6 சொட்டு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு மைல்டாக ஒரு புளிப்பு சுவை இருக்கும். அதனால தான் இந்த லெமன் ஜூஸ் சேர்க்குறோம். இது கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு டைரெக்டாக சேர்த்துக்கிறேங்க. இதை நான் நெய்யிலலாம் ஃப்ரை பண்ணல. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம நெய் சேர்க்க போகிறோம். இதுக்கு நெய் அதிகமாக தேவை அப்படின்லாம் இல்லைங்க. கொஞ்சமாக நெய் இருந்தால் போதும். ஸோ ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அப்பப்போ சேர்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த அல்வா இந்த நெய்யெல்லாம் உறிஞ்சிரும். நல்லா இந்த அல்வா நெய்யை உறிஞ்சதுக்கப்புறம் அடுத்த டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அல்வா திரண்டு அது கண்ணாடி பதத்துக்கு வந்துருங்க. இது செய்கிறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் தாங்க ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கண்ணாடி மாதிரி வந்திருக்கு இல்லையா? ஆல்மோஸ்ட் நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை கிளறும்போது பார்த்தீங்கன்னா அல்வா ஒன்று திரண்டு வருங்க. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு இடத்துல கிளறும்போது ஒட்டுமொத்த அல்வாவும் சேர்ந்து அப்படியே சுற்றுது. ஸோ நம்மளோட அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை நெய் தடவி வச்சுருக்கிற பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் எப்படி வழுக்கி விழுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. ஸோ இதை அப்படியே நல்லா மேலே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா ஆறிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் அதை நம்ம பீஸ் போட்டுடலாம். இதை ஜஸ்ட்டு தலைகீழ திருப்பிட்டு லைட்டாக மேலே டேப் பண்ணிங்கன்னா போதும். அல்வா கீழே வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சைஸஸில் நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஜூஸியான ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான அல்வா ரெடி. இந்த அல்வாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோ. சுகன்ஸ் குக்கரி சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.